ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் இவன் தான் இந்த ஆம்பளை பிள்ளைங்க ஸ்கேன் பண்ணி வெளியே பிரைவேட்ல வந்து சொன்னதுமா வந்தான். இங்க வந்து அவன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. அதே டாக்டர் வெளியே பிரைவேட்ல நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னா பார்க்கல வந்து சிசேரியன் செய்யுங்க அந்த பிள்ளை வர வைஃப் அழுது கத்தி இருக்கிறா. அழுது கத்தி கூட கிட்டத்தட்ட 32 மணித்தியாலமா சிசேரியன் செய்யல. கேட்டா அந்த ஓட்டுக்குரிய சிசேரியன் இன்னும் வரையலன்னு இருக்காங்க. இவரை கூப்பிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள 5 டாக்டர்மார் உள்ளக விசாரணை ஒன்று செய்யறோம், எங்களுக்கு ஒத்துழைங்க, இதை இப்படியே விடுங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களை உள்ள நீங்க கொலகாரங்க, நீங்க கொண்டது. உங்களை நம்பி என்னன்னு இந்த ஹாஸ்பிட்டல் தயவு செய்து சொல்றோம், இந்த மரணத்துக்கான சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் புள்ளப்பரு சொல்லி இந்த ஆஸ்பத்திரிக்கு வராதீங்க. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. தரமான ரிப்போர்ட்டை உண்மையை தான் சொல்லி இந்த காரணத்தால தான் இந்த புள்ள மரணம் அடைஞ்சு சொல்லி ஒரு நேர்மையான ரிப்போர்ட்டா இருக்குன்னு எப்படி நம்புறது? சட்டத்துறையில சொல்றாங்க மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் சொல்லி. ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸுக்கு ஒரு வைத்தியர் செஞ்ச பிள்ளைக்கு இன்னொரு வைத்தியரால தரப்படுற ரிப்போர்ட் வந்து சாதகமா இருக்குமா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் செஞ்ச பிள்ளைக்கு இன்னொரு போலீஸ் ஆபீசர் இன்கொயரி வச்சால் அது எத்தனை விதத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும், ஒரு நேர்மையான ரிப்போர்ட் இருக்குமா? இது எந்த அளவுல நம்புவீங்க? அதனாலதான் சகோதர வேண்டுகோள் செய்தார், கௌரவ சுகாதார அமைச்சர் தலையிட்டு சுகாதார அமைச்சர் பார்வைக்கு கீழே ஒரு வைத்தியர் குழு வவுனியாவுக்கு அனுப்பப்பட்டு இங்க உள்ள ஜேஎம்ஓ ரிப்போர்ட் சேர்ந்து அவங்களோட வைத்திய ரிப்போர்ட்டும் ஒரு சேர்ந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். நியாயமான கோரிக்கை. இவரை கூப்பிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள 5 டாக்டர்மார் உள்ளக விசாரணை ஒன்று செய்யறோம், எங்களுக்கு ஒத்துழைங்க, இதை இப்படியே விடுங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களை உள்ள நீங்க கொலகாரங்க, நீங்க கொண்டது. நீங்களே எப்படி நீதியை தருவீங்க? இந்த ஹாஸ்பிட்டல் தான் இந்த பிள்ளைய கொண்டது. ஒரு நாள் வயது கொண்ட அந்த சிசுவை கொண்டது இந்த வவுனியா ஹாஸ்பிட்டல். அதை மூடி மறைக்கிறாக்கு உங்களோட உள்ள விசாரணை என்னது? எங்களுக்கு உங்களோட உள்ள விசாரணை தேவையில்லை. உங்களோட இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷனை கொண்டு குப்பையில போடுங்க, அது அவசியம் இல்லை. எங்களுக்கு தேவை சுகாதார அமைச்சு தலையிட வேணும், கௌரவ அமைச்சர் ரமேஷ் பத்ரன் தலையிட வேணும், தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு தர வேணும். இவங்க உலகார டாக்டர்ஸ், இவங்க அல்லங்க உலகாரர்கள். வடமாகாணத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது முதல் முறையா? இன்றைக்கு நடந்திருக்க விஷயம் முதல் விஷயமும் இல்லை, இதுவே கடைசியான விஷயமும் இல்லை. இது எங்க நோக்கி போகுது என்ற சமுதாயம்? இலங்கை அரசின் பட்ஜெட்டில் எத்தனை பில்லியன் ரூபாய் எங்க சுகாதார துறைக்காக அரசாங்கம் ஒதுக்குது? இந்த பிள்ளைய முகத்தை பாருங்க. ஒரு நாள் சாப்பாடுக்கு எவ்வளவு மனதில் வேதனை இருக்கும். 2 வருஷமா பிள்ளை இல்லாம கிடைச்ச பிள்ளை இது. 2 வருஷமா பிள்ளை இல்லாம கிடைச்ச பிள்ளை இது. பாருங்க, இந்த பிள்ளைய பார்க்கும்போது ஒரு சிரிப்பை கூட பார்க்க முடியல. இறந்த அந்த பிள்ளைய தான் பார்க்க கிடைச்சது. ஒரு சின்ன சிரிப்பை கூட பிள்ளைய சிரிப்பை பார்க்க முடியல, தாப்பனாலே தாயாலே. இப்படியான இவங்க என்னத்துக்கு இந்த டாக்டர் இவ்வளவு பைத்திய மாஃபியா இவங்க? இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் இவன் தான் இந்த ஆம்பளை பிள்ளைங்க ஸ்கேன் பண்ணி வெளியே பிரைவேட்ல வந்து சொன்னதுமா வந்தான். இங்க வந்து அவன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. அதே டாக்டர் வெளியே பிரைவேட்ல நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னா பார்க்கல வந்து சிசேரியன் செய்யுங்க அந்த ஓட்டர் பேக் அது உடைஞ்ச பிறகு சிசேரியன் செய்யுங்க அந்த பிள்ளை வர வைஃப் அழுது கத்தி இருக்கிறா. அழுது கத்தி கூட கிட்டத்தட்ட 32 மணித்தியாலமா சிசேரியன் செய்யல. கேட்டா அந்த ஓட்டுக்குரிய சிசேரியன் இன்னும் வரையலன்னு இருக்காங்க. எவ்வளவு சலுகைகள் அனுபவிக்கிறீங்க? ஒரு வைத்தியருக்குரிய சலுகைகள் எவ்வளவு இந்த நாட்டில்? நீங்க உங்களை நம்பி என்னன்னு இந்த ஹாஸ்பிட்டல் தயவு செய்து சொல்றோம், இந்த மரணத்துக்கான சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் புள்ளப்பரு சொல்லி இந்த ஆஸ்பத்திரிக்கு வராதீங்க. இந்த ஆஸ்பத்திரிக்கு புள்ளப்பரு நீங்க வந்தீங்கன்னா நீங்க ஏதாவது இதே மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடும். ஆகவே நீங்க வராதீங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மரணத்துக்கு சரியான நீதி கிடைக்கும் வரைக்கும் உங்களுக்கு மகப்பேற்று புள்ளப்பேரு என்று சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லுங்க. இங்க வராதீங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராதீங்க. 3 டிரெக்டர், ஒண்ணுமே இல்லாததுக்கு 3 டிரெக்டர், 2 ஏஓ. அரசாங்கத்துக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், வைத்திய துறையை
உங்களால சரிவர உங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் சமமான ஒழுங்கான முறையில் வைத்தியத்துறையை உங்களுக்கு கொண்டு நடத்த முடியாது. பரவாயில்லை, அது தனியார் மயப்படுத்தி விடுங்க. தனியார் மயப்படுத்தல எவ்வளவு தீமைகள் இருந்தாலும் அரசு துறையில அரசாங்கம் வைத்தியத்துறையை வச்சுக்கொண்டு சுகாதாரத்துறையை வச்சுக்கொண்டு நடக்கிற தீமைகளை விட தனியார் துறைக்கு போல இதுக்கு மேல எந்த ஒருத்தருக்கும் யாரும் இவரை போல கலந்து கூடாது. இன்னைக்கு இவருக்கு நடந்த விஷயத்துக்கு பக்கத்துல நிக்கிறது கூட ஆக்கல. எங்களை பார்வைக்கு வந்தது இவ்வளவு நல்ல மனுஷங்களை எல்லாரும் வந்து நின்றா இது பொது வழிக்கு வந்திருக்கு. எங்களை பார்வைக்கு மறையலண்டா இதுக்கு என்ன தெரியும்? இவர் இருந்து அழுது ஊழல் இருந்து அழுது தனியா கஷ்டப்பட்டு தனியா பிள்ளைய முயற்சி போட்டு இவரும் ஒரு உளவியல் பிரச்சனைக்கு போய் இவர மனைவியும் உளவியல் பிரச்சனைக்கு போய் இவரை முடிஞ்சிருக்கும். அது இவரோட முடிஞ்சிருமா? உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துதான். இதைத்தான் நாங்கள் எல்லாம் விரும்புகிறோமா? நாளையில காட்சி வச்சு இவ்வளவு பேர் வந்து நிற்கிறதாலேயும் எங்களுக்கு தனிப்பட்ட தேவைக்காக இல்லை, எல்லாத்தையும் சேர்த்துதான். தயவு செஞ்சு சொல்றது எவ்வளவு பகிரங்கப்படுத்தணுமோ பொது வழிக்கு பகிரங்கப்படுத்தணும். கௌரவ சுகாதார அமைச்சர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள், உங்களோட தலைமையில ஒரு குழு வவுனியா வைத்தியரை அனுப்பி விஷயம் வழங்கப்படும் மருத்துவ அறிக்கையோட மேலதிகமாக ஒரு மருத்துவ அறிக்கையை உங்கள் தலைமையில் செய்யப்படும். வவுனியாவில் செய்யப்படுற மருத்துவ அறிக்கையில அதற்கான இவர் வேண்டிய இடத்துல வந்து இருக்கிறார். அதுக்காக தான் இவருக்கு சார்பாக நாங்கள் முடியும். நாங்க உண்மையா வவுனியா போலீசாருக்கு நாங்க நன்றி சொல்றோம். நேற்று இரவு 11 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்க எழுதி இன்னைக்கு விடிய எக்ஸ்பை கூப்பிட்டு இன்னைக்கு ஜட்ஜிட்ட நாங்க அதாவது வேண்டளவுக்கு அக்ரிடேட் பண்ணாம லட்சமாவே நாங்க கொண்டு வந்து இந்த சிசுவை பார்க்கணும்னு சொல்லி எக்ஸ்பை உண்மையா நல்ல விஷயம் செய்தவர். அவருக்கு இன்னைக்கு நாங்க நன்றி சொல்றோம். ஏன்னா அவருக்கு லேட்டானாலும் பரவாயில்ல, லட்சமா நேரம் வந்து அந்த சிசுவை பார்த்துட்டு சொல்லிட்டு போயிருக்கா. ஏன்னா இல்ல நிறைய சந்தேகம் இருக்குன்னு சொல்லியிருக்கா. இவருக்கு நேரடியா சகல விஷயத்தையும் ஜட்ஜம்மா கேட்டு எழுதி கொண்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஜட்ஜம்மா இங்க வாரதுக்கு ஒரு போலீசார் தங்கட மனிதாயமான முறையில நடந்திருக்காங்க. அந்த விதத்துல நாங்க நன்றி சொல்றோம். அப்ப எஸ்கே மாத்தியாட்ட மேவேலா அப்படி கரு கண்ணவா அப்படி உதயமை அனவேலாவ மேடம் அவில்ல பலன்னோனே பபா கேல කිව්වා එනිසා බබා අර එස්කේ මාතියා මෙතන ඉන්නවා අපේ මාතියා දැන් සර්වර් එක අපි පුදි කරනවා මේ වගේ රජේ හොඳ රජේ නිලධාරීලා මේ රටෙන් ඉන්නවා. இப்படி நாசமா போன வைத்தியர்களும் இருக்கிறாங்க. இந்த 7ஆம் போட்டுன்னு இந்த 7ஆம் போட்ல இருந்து சரியான நேரத்துக்கு இந்த தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா இன்னைக்கு அந்த தங்கச்சியோட ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு இதுக்கு முதல் வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த பிள்ளையை காப்பாத்திருக்கலாம். இவ ஒரு மருத்துவ கொலை மன்னார்ல இடம்பெற்ற மாதிரி இன்றைக்கு வவுனியாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மருத்துவ கொலை இது. எனக்கு நீதான் சொல்லு தம்பி. சாரி, இது எனக்கு இன்னைக்கு இந்த பிள்ளை வந்து கொல்லப்பட்டதுக்கான சகல காரணங்களும் இதற்கு முதல் வீடியோவில் அந்த தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தந்தவர். இன்னைக்கு இப்ப டைம் 1 மணி கடந்துட்டு அந்த பிள்ளையை கொண்டுட்டாங்க. அந்த கொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் இதற்கு முதல் வீடியோவில் இருக்குது. இந்த வவுனியா வைத்தியசாலை 7ஆம் போர்ட் இந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க. இதான் உண்மை. நாங்க இப்ப இந்த வவுனியா ஹாஸ்பிட்டல் நிக்கிறோம். இந்த விஷேட குழந்தைகள் உங்களுக்கு தெரியும், காலமா 5 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 4 நாளா இவருக்கு நித்திரையும் இல்ல ஒன்றும் இல்ல இந்த சகோதரனுக்கு. அப்ப இன்றைக்கு 5 மணிக்கு தான் எங்களுக்கு தொடர்பு. நாங்க வந்து இப்ப வரைக்கும் ஏண்ட வகையான முயற்சி எடுத்தோம். நாங்க பிள்ளை சொல்லக்கூடிய வந்து இந்த விஷேட குழந்தைகள் சிகிச்சை பிரிவு இருக்கக்கூடிய அந்த டாக்டர் இப்போ வந்து கரைச்சிட்டு போனார். அவர் கண்கலங்கி அழுதார். உண்மையா அவரை பேரை கூட நாங்க கேட்கல. என்ன நம்பி அவரை பேரை கூட கேட்கல. ஒரு இந்த உயிர்களை கொலை செய்யற மருத்துவர்களுக்கு மத்தியில அந்த உயிர்களை காப்பாற்ற துடிச்ச ஒரு டாக்டரையும் நான் இங்க கண்டனா. அதனால எனக்கு மன கஷ்டமா இருக்கு. அவர பேரை நான் கேட்கல. அவர் சொன்னவர் இன்றைக்கு அதாவது தங்கள்கிட்ட வந்து தான் இங்க வந்ததுக்கு பிறகு இப்படி பறிகொடுத்ததை விட அவர் சொன்ன விஷயம் உயிர் போன அதாவது ஹார்ட் பீட் எல்லாம் நின்ற பிறகுதான் அந்த பிள்ளைய வந்து இவர்கிட்ட பாரம் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது
இறந்து போன ஒரு குழந்தைய பாரம் கொடுத்திருக்காங்க காப்பாத்த சொல்லி. அவர் எல்லா உண்மையும் சொன்னவர், அவர்கிட்ட எல்லா உண்மையும் கேட்ட நாங்க. அவரை நான் பார்த்துருந்தோம் உண்மையா. இவர கண்ணுக்கு முன்னால் அழுதவர் என்ன, அந்த டாக்டர் அழுதுட்டு போனவர். அப்படியான நல்ல வைத்தியர்களுக்கு மத்தியில இப்படி நாசமா போன வைத்தியர்களும் இருக்கிறாங்க. இந்த 7ஆம் ஓட்டு, இந்த 7ஆம் ஓட்டுல இருந்து சரியான நேரத்துக்கு இந்த தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா, இன்னைக்கு அந்த தங்கச்சியோட ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு இதுக்கு முதல் வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த பிள்ளைய காப்பாத்திருக்கலாம். இவ ஒரு மருத்துவ கொலை, மன்னார்ல இடம்பெற்ற மாதிரி இன்றைக்கு வவுனியால் இடம்பெற்றிருக்கக்கூடிய மருத்துவ கொலை இது. இன்னைக்கு இந்த பிள்ளை கொல்லப்பட்டதுக்கான சகல காரணங்களும் இதற்கு முதல் வீடியோவில் அந்த தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தந்தவர். இன்னைக்கு இப்ப டைம் 1 மணி கடந்துட்டு அந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க. அந்த கொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் இதற்கு முதல் வீடியோவில் இருக்குது. இந்த வவுனியா வைத்தியசாலை 7ஆம் வார்டு இந்த